You're able to see? Yes, sir. Super. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். 11th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா 2014 ஆரம்பிச்சது. திஸ் இஸ் செலிப்ரேட்டட் அக்ராஸ் த குளோப். கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸ்க்கு மேலே இது இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுற இதே நேரத்தில் அக்ராஸ் இந்தியா ஆல்மோஸ்ட் மோர் தென் அ லேக் லொக்கேஷனில் நம்ம வர்ச்சுவலாக பண்ணுறோம். ஃபிசிக்கல் லொக்கேஷன்லேயே மோர் தென் அ லேக் லொக்கேஷனில் தே ஆர் டூயிங் what is called as yoga sangam அப்படின்னு. ஓகே, 45 minutes long harmonious yoga demonstration based on common yoga protocol. ஓகேவா? என்ன மாதிரி ஃபார்மலாக இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறவங்க நிறைய பேர் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணோம். அதோட அர்த்தத்தை நம்ம தினம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அந்த ஓம் சஹனா பவத்து நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கும் ரிலீஜனுக்கும் சம்மந்தமே இல்லை. தைத்திரிய உபனிஷத்துலேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு செஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து we have to move together forward, we have to release together. ரிலீஸ்னால் சந்தோஷப்படணும், படிக்கிறத சந்தோஷப்படணும். அண்ட் டுகெதர் we perform, எல்லாம் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் நமக்குள்ளே வந்து ப்ரில்லியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ப்ரில்லியன்ஸ்னால் நாலேஜ், எது ரைட்டு எது தப்புங்கிற நாலேஜ் நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. அண்ட் ஹாஸ்டிலிட்டியே இருக்கக்கூடாது. நமக்குள்ளே பீஸ் பீஸ் பீஸ், அதான் சாந்தி சாந்தி சாந்தி, அதுதான் இருக்கணும். அதான் அர்த்தம் வந்து ஸ்டார்டிங் ப்ரேயரோட. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டோம். இப்போ வெல்கம் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் குரூப் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டோம். சர்க்குலேஷன் பண்ணிட்டோம், சூரிய நமஸ்கார் பண்ணிட்டோம், சந்திர நமஸ்கார் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பிராணாயமாக இன்னும் கொஞ்சம் நம்ம ஆசனாஸ்லாம் பண்ண போகிறோம். அதுதான் ஹோல் அஜெண்டா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரூட் ஆஃப் யோகா தெரியணும். கிட்டத்தட்ட 9000 வருஷம் முன்னாடி நம்மளோட லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்த்தோன்னா 9000 years பிஃபோர் வால்மீகியோட யோக வசிஷ்டான்னு வந்து வால்மீகி ஒன்று எழுதினார். அதை ராமருக்கே அவர் சொன்ன மாதிரி எழுத்துக்களில் இருக்குது. ஸோ 9000 டெஃபினெட்லி பேஸ்ட் ஆன் த ப்ரூஃப் 9000 years பிஃபோர்லேருந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ரூஃப் வந்து பகவத்கீதா லார்டு கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது, உபதேசம் பண்ணது மகாபாரத போர்க்களத்தில். அது 5000 வருஷம் முன்னாடி நடந்தது. அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. அதுலேயும் யோகா பற்றி ரெஃபரன்சஸ் இருக்குது. 4000 வருஷம் முன்னாடி உபனிஷத், அது பேசிக்காக ஃபிலாசபி. ஓகே, நம்ம இப்போ தைத்திரிய உபனிஷத்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் ப்ரேயர். அது மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கல்லையும் யோகா இருக்குது. 3000 வருஷம் முன்னாடி பதஞ்சலின்னு ஒரு முனிவர், அவருக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் கோர்த்தார். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் யோகா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஏஜ் யோகான்லாம் இருக்குது. இவர் வந்து நிஜமான ஃபாதர் ஆஃப் யோகானா பதஞ்சலி தான். ஏன்னா யோகாவுக்கு மட்டுமே அவர் வந்து யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணார். அது பண்ணி 3000 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹத யோக பிரதீபிகா ஒரு 500 வருஷம் முன்னாடி. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது. நிறைய யோகா இன்றைக்கும் யோகாவை இன்வென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹார்ட் யோகா, கோல்ட் யோகா, டாக் யோகா, மங்கி யோகா, அந்த மாதிரி பல விஷயமாக தே ஆர் ட்ரைங் டு இன்வென்ட் யோகா அண்ட் கீப் த யோகா ஃபயர் ஆன் த மூவ். ஓகே, 9000 வருஷத்துலேருந்து இன்னி வரைக்கும் அந்த யோகா இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யோகா இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை. உங்களோட ப்ரீத், அப்புறம் உங்களோட மைண்டு, அப்புறம் உங்களோட இன்டலெக்ட், இது எல்லா லெவல்லையும் ரீச் பண்ணுறது தான் யோகா. ஓகேவா? நான் வந்து ஐ எம் டூயிங் 21 day வெல்னஸ் செஷன். ஆல்மோஸ்ட் 11 years பேக் என்னோடய ஜேர்னி ஆரம்பித்தேன். இன்றைக்கும் வந்து ஐம் கண்டினியூயிங் இந்த மாதிரி ஃப்ரீ 21 day வெல்னஸ் செஷன்ஸ், பதஞ்சலி யோக சூத்ரா செஷன்ஸ் எடுக்கிறேன், ஸ்ரீமத் பகவத்கீதா செஷன் எடுக்கிறேன். ஐ எம் அ சர்டிஃபைடு யோகா டீச்சர் அண்ட் தெரபிஸ்ட். ஓகே, நம்ம இப்போ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டோம். நம்ம இப்போ we will go to பகவத்கீதா. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சேர்ந்து இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சாண்ட் பண்ணலாம். कर्मण एवाधिकारस्ते मा बलिस् कदासना मा कर्म फलहेतुर्भुर् मा ते संगोस्त कर्मणि. ரவி, நெக்ஸ்ட் நீ சொல்றியா? எஸ் சார். कर्मण्येवाधिकारस्ते
मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोत्स्वकर्मणि. சூப்பர். தர்ஷனா பாப்பா, பிரத்யூஷா பாப்பா. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. பிரத்யூஷா பாப்பா. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. மாதவி மேடம். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. புருஷோத்தமன் சார். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. சூப்பர். மாத்தேஸ்வரன் சார், உங்களை ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. தமிழில் இதோட மீனிங் சொல்லுங்கள். புருஷ் உங்களோட இங்கிலீஷில் இந்த மீனிங் கேட்க போகிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. இருக்கு, கீழே மீனிங் இருக்கு. இருக்கு. கடமையை செய், பலனை எதிர்பாராது. ஷார்ட் பாடி. பட் நீங்க பண்ணிட்டு இருக்கிற கடமையில தவறாம உங்களுக்கு யூ ஹாவ் அ ரைட்ஸ் நினைச்சிட்டு பண்ணுங்க. வேற யாரு என்ன முடிவு காரணம் கிடையாது. நீங்க பண்ற ஒர்க்கு அது நீங்க உங்களுக்கு மட்டும்தான். நீங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுலாம் இல்லாம நாங்க பண்ற ஒர்க்குக்கு நம்மளே தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு கண்டினியூ யுவர் ஒர்க். சாரி, தமிழ்ல நீங்க பண்ற ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர். புருஷ், நீங்கள் அதே மீனிங்கை அதே இங்கிலீஷில் சொல்லுங்கள். சார் ட்ரை பண்ணுறேன். We have to do our duties, what it is defined for us, and we should not listen or worry about the result, whatever we do. And we are not only the responsible person for whatever results it is achieved for the action what we have done, but that should not mean that we should not do anything. So that is the meaning for this. Super. Based on my understanding. சூப்பர். கீழே இருக்கு. தர்ஷனா பாப்பா ட்ரை பண்ணுறியா? இங்கிலீஷ்லேயே சொல்லு மீனிங்கை. கீழே இருக்கு மீனிங் ஸ்க்ரீனில். அத படிக்குமா மாஸ்டர், இல்ல நான் சொல்றேன்? ஆமாம், நீ சொல்கிறது தான் பெட்டரு. யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இருக்கு மீனிங், அங்கே கீழே இருக்கு. We have the rights to do our duties, but we should not take our credits, even though it's good or bad. ஓகே, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. போதும், கரெக்டான ஜிஸ்ட்டை சொல்லிட்டேன். ரவி ட்ரை பண்ணுறியா? லாஸ்ட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லு. கீழே இருக்க அர்த்தம். You have to perform your duties no matter what is the result, positive or negative. It is your duty to perform your it is your duty. ஓகே, சூப்பர். You have to not take credit for your actions, but you have to not attach it to inaction also. சூப்பர் சூப்பர். யூ ஷுட் நாட் டேக் கிரெடிட்ஸ் ஃபார் த அவுட்கம் ஆஃப் த ஆக்ஷன். கரெக்ட், அதுதான் பாயிண்ட்டு. சூப்பர், தேங்க்யூ. அடுத்தது நம்ம வந்து பத்தஞ்சலி யோக சூத்திரம் நான் சொன்னேன் இல்லையா, 3000 வருஷம் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். இது ரொம்ப குட்டி, பெருசாக இருக்காது. ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடவை அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். யோகஸ் சித்த விருத்தி நிரோதஹா, இப்படி தான் படிக்கணும். யோக சித்த விருத்தி நிரோதஹா. சூப்பர். 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 யோக சித்த விருத்தி நிரோதஹா. சூப்பர்.
சூப்பர், போதும், மியூட் பண்ணிக்கோங்க. இதில் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். யோகானா என்ன அப்படிங்கிறத 3000 வருஷம் முன்னாடி அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, யோகா இஸ் த சப்ரஷன் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட். சித்தம் என்ன பாவம், சித்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சித்தம்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்கள் மைண்டுக்கு பின்னாடி இருக்கிற தாட்ஸ், வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் கான்ஷியஸ்னஸ். சித்தாவோட எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்ட்னா கான்ஷியஸ்னஸ். உங்களோட சித்தத்தில் ஏற்படக்கூடிய தாட்ஸு, அதுதான் விருத்தி. சித்த விருத்தினா கான்ஷியஸ்னஸ் ஏற்படக்கூடிய டீவியேஷன்ஸ். அந்த கான்ஷியஸ்னஸில் ஏற்படக்கூடிய டீவியேஷன்ஸ் தான் என்னது? தாட்ஸு. ஏதோ ஒன்று தோண்டிகிட்டே இருக்கு இல்லையா, அதை என்னைக்கு நிறுத்துறீங்களோ, நிரோதம் அப்படின்னா சப்ரஷன், டு ஸ்டாப், நிறுத்துவது. அந்த என்னைக்கு அது நிற்குதோ அந்த இடம்தான் யோகம். கான்ஷியஸ்னஸ், தாட்ஸு, எண்ண ஓட்டங்கள் இந்த மாதிரி இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பாருங்கள். அந்த ஸ்டேட் தான் யோகிக் ஸ்டேட். அதுதான் காம் ஸ்டேட், மெடிடேட்டிவ் ஸ்டேட், அன்கான்ஷியஸ் ஸ்டேட். தூங்கும்போது தான் நம்ம எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் இருப்போம். கரெக்டாக? அது முழிச்சுன்னு இருக்கும்போதே இருந்தீங்கன்னா அது பேர் தான் யோகம். பிகாஸ் யூ ஆர் நாட் ஒரீட் அபவுட் எனிதிங், யூ ஆர் ஒன்லி ஒரீட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ என்ன கர்மா பண்ணணுமோ அதை மட்டுமே ஒரி பண்ணினா, அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் உங்கள் வேலையை பண்ணியிருந்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்காம, அதுதான் யோகம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதான் வரும். ஓகேவா? நான் ஸ்டாப் ஷேர் பண்ணுறேன். நம்ம இப்போ